ஸ்பெஷல் இன்னைக்கு இங்க தான் முருகர் கோயில்ல தான். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். போமா போட்டோ எடுத்துடு. நில்லுங்க. டச் அப்படி. வாங்க. ஸ்டிக் எங்க? ஸ்டிக் இல்ல. அம்மா இங்க வந்து பாக்க ஸ்டிக் இல்லாம நடக்கிற மாதிரி தான் இருக்கு. கியூட். வாங்க போலாம். பொறுமையா வாங்க. போங்க போங்க. இது ஒண்ணு குரங்கு. குரங்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கா அவ பாட்டுக்கு. ஓடுறதா ஓடி வரதா என்ன? அந்த பிங்க் கலர் Dress அந்த பாப்பா. பிங்க் கலர் Dress. உன் பேர் அந்த பாப்பா. ஏய் கதிரி கதிரி. இந்த பாப்பா. இந்த பாப்பா. பாக்க மாதிரி போட்டுக்கங்க. கேப்பமா. ஸ்கிரீன் இன்னும் வாங்க சீக்கிரம். வரோம் வரோம். நீங்க பொறுமையாவே வாங்க. நான் எங்க அக்கா தான் கூப்பிட்டேன். அவ ஸ்பீடா ஓடி கூட வந்துருவா. நான் பேக்ரவுண்ட் பயங்கரமாக தங்க குளிருது. பட் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும். வாங்க போய் பேக்ரவுண்ட் காமிக்கிறேன். ஸ்டிக்கர் கொடுங்க. மாடி அக்கா தங்கச்சி பாசம் இங்க பொட்டு. நான் நினைஞ்சிட்டேன். பாச மழையில நனைஞ்சு ஜன்னி வந்துருச்சு எனக்கு. எங்க அக்கா பைத்தியம் ஆயிடுச்சு. பரவாயில்ல பட் கியூட். நல்லா இருக்கு. முக்கி முரண்டி மேல வந்துட்டோம். இதுக்கப்புறம் சாமியை சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். சாமி பார்த்துட்டு வந்து விளாக் கண்டினியூ பண்ணலாம். வாங்க. மேல வரதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ. மழை வரல, அது வரைக்கும் சந்தோஷப்படு. வரும். காத்து பயங்கரமா அடிக்கி. வாங்க போலாம். மாடி இதுல நடக்கிறதுக்குள்ள எங்க அம்மா கால் ஒரு மாதிரி ஆடும் போல. வாங்க நான் முன்னாடி போறேன். அங்க என் அக்கா வேற தனியா போயிட்டு இருக்கா. லைன்ல வந்துருக்கோம். லைன்ல வரும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து முருகர் கோயில் தெரிந்து பாருங்க. நல்லா லைன்ல போயிட்டு போகலாம். எனக்கு இதெல்லாம் பயம் இல்ல. எங்க நீ கால் வலிக்குதுன்றியோன்னு தான் பயம். அதுதான் சொல்றல 2 நாளைக்கு உங்க அம்மா ஏந்துக்க மாட்டா. டோன்ட் டிஸ்டர்ப் அவரு. எப்படியும் போறதுனால ஸ்கூல் லீவு தான். நான் தான் லீவு. அக்கா போவால. நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னா ஓகே. பொறுமையா வரணும். ஓகே ஸ்பீடெல்லாம் வரக்கூடாது. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. உன் கால் ஒரு வழியாயிடுச்சு. நீ ஒரு வழியாயிட்ட. 2 நாளைக்கு எந்திரிக்க போதில்ல, அது மட்டும் தெரியுது. படிக்கட்டுல இப்ப எப்படி இறங்க? இறங்கணும். முருகர் பார்த்துப்பாரு. பட்டை அடிச்சிட்டாங்க. பொறுமை. பா எப்படி இறங்கிட்டீங்க? இன்னும் கீழே இறங்கணும். படி பார்த்து இருக்கி. பார்த்தா vlog எடுக்க ரெடியாவே. போட்டோ தானே ஒன்று எடுக்க சொன்னேன். நான் vlog எடுக்கிறேன்னு தானே சொன்னேன். சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னைக்கு தீபாவளி இந்த கோயில்ல நல்லபடியா முடிஞ்சிச்சு. முருகரை வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பாக்குறோம். இந்த தீபாவளியில என் தம்பி வாங்கி கொடுத்த வளையல் சந்தோஷம். நான் காட்டுறியா? ஆமா. என் தம்பி வாங்கி கொடுத்த வளையல் எனக்கு. உங்க வளையல் காட்டுங்க. இது வந்து அவங்க தாய் மாமா வாங்கி கொடுத்த வளையல். எஸ். இது அவ தாய் மாமா வாங்கி கொடுத்த வளையல். 2 மாமா ஒண்ணுதான். இது அவன் தம்பி வாங்கி கொடுத்த வளையல். அதாவது எங்க தம்பி வாங்கி கொடுத்த வளையல். ஓகே. இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா
நிம்மதியாக மன திருப்தியாக போச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தின்னு தூங்க வேண்டியது தான் நம்ம வேலை. ஓகே, நீ 2 நாளுக்கு தூங்க வேண்டியது தான் உன் வேலை. ஆனால் நான் மட்டும் எப்போ 2 நாளைக்கு ஆகுமோ 3 நாள் ஆகுமோ தெரியாது எந்திரிக்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் ரொம்ப அடிப்பட்டதுக்கு நான் இவ்வளோ தூரம் நான் நடந்ததே கிடையாது. கோயிலுக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் நடந்திருக்கேன்னா அது முருகர் மேலே பாட்டை போட்டு தான் நான் நடந்திருக்கேன். பார்ப்போம், முருகரோட செயல் தான் எல்லாமே நமக்கு அவங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, அது நல்லா தெரியுது. பட்டாசு அடிக்கிறாங்க. இங்கேருந்து வர்றதுக்குள்ள என் உயிரை எடுக்கிறாங்க. இது என்ன இடம்னு தெரியல, மேலே போகிறது போல. இவங்க அக்கா தங்கச்சி ஜோடியாக வராங்க. எங்கள் அக்கா அந்த மூலையில், நான் இந்த மூலையில் இருக்கேன். என்ன பண்ணுறது, விட்டு போயினே இருக்காங்க. கண்டுக்கவே இல்லை. ஃபோன் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா இதோ எங்கள் அக்கா எங்கேயோ போகிறா. எங்கே போகிறான்னு தெரியல. போமா இப்போதான் தெரியுதா ஃபோன் என்கிட்ட இருக்குது. ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. அப்போ கூட நான் தெரில. இன்னைக்கு இந்த தீபாவளிக்கு அதுக்கும் முருகரை வந்து பார்ப்ப நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. இன்னைக்கு இந்த தீபாவளி டைமில் நான் முருகர் கோயிலுக்கு வந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்கல. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லாக சுற்றி கோயிலை சுற்றி வெடி சத்தமாக இருக்குது. பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க, செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு கிளைமேட்டு. நான் உக்காந்துட்டு இருக்கேன், கால் வலி தாங்க முடியாமல் உக்காந்துட்டு இருக்கேன். என்னவோ இந்த தீபாவளிக்கு எனக்கு ஸ்பெஷல். அம்மாவை போயிட்டு பார்த்தேன், தம்பியை பார்த்தேன், தம்பி ஒய்ஃபை பார்த்தேன், சின்ன தம்பியை பார்த்தேன், அப்புறமா கடவுளை பார்த்தேன். முருகரை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தது அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுவும் தீபாவளினால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. கடையில் யாரும் இல்லைன்னா என்ன, ஆள் இருக்கிறாங்கல்ல. பக்கத்து கடை நிறைய இருக்கு. அவ்வளோ பக்கத்து பக்கத்துலேயே எல்லாம் எங்கேருந்து பைத்தியம், கீழே பார்த்து இறங்கு, விழுந்திருப்பேன் நேத்திக்கு. நீயே பேசிட்டு போ, நான் காஃபி சாப்பிட வந்து. அது டீ காஃபி தான். காஃபி ஷாப், இது காஃபி ஷாப். உனக்கு வேணுங்களாமா? கேட்டால் தர மாட்டேன். எனக்கு இது போதும். என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. விட்டுட்டு சப்பரியாலியான்னு கூட கேட்கல. அக்கா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கினது ஸ்ட்ராபெரி. எங்கள் அம்மா கமுக்கமாக உட்காந்துருக்காங்க, எதுவும் பேசல. நமக்கு சோறு தான் முக்கியம் இல்லைம்மா. தலையை மட்டும் ஆட்டு, மண்டே ஆட்டு. திட்டுலன்னா மட்டும் நீங்கள் நாக்கு கட்டி விட்டுங்க. குத்தம் என்ன பண்ணல, ரத்தம் வந்துட பார்த்துக்க. என்னென்ன சொல்கிறா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் நான் இப்போ கரெக்டா யாருக்கு தெரியும் டைம் போறாச்சுமா. ஐயோ 9 மணி ஆகி போச்சு. ஒரு வழியா தீபாவளியை கொண்டாடிட்டு நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்குறோம், கோயிலெல்லாம் சுத்திட்டு. எனக்கு என்ன நிக்கவே முடியல, கால் ஒதுருது. உனக்கு எப்படி இருக்குது ஆச்சுமா? டயர்டா இருக்குது. உனக்கு எப்படி இருக்க? எதுவுமே இல்லை, முட்டா பதினத்தவங்க. இப்ப நானும் அப்படிதான் இருக்கிறேன். நாளைக்கு எங்க? நாளைக்கு லீவு தானே? லீவு தான். விலைக்கு ஏத்துமா, விலைக்கு ஏத்திட்ட. ஊதுவத்தி ஒண்ணு ஏத்து.